ஹலோ. ஒரு பிரின்சிபல் ஆடிட்டர், ஒரு காம்பனன்ட் ஆடிட்டர், ரெண்டு பேர் இருக்காங்க. ஒரு பிரின்சிபல் ஆடிட்டர் ஒரு காம்பனன்ட் ஆடிட்டருடைய காம்பிடென்ஸை கன்சிடர் பண்ணலாமா? அவர் ப்ரொஃபஷனலி காம்பிடென்ட்டா, அவர் டேலண்டடா இருக்காரா, அவரோட பாஸ்ட் ரெக்கார்ட் என்ன, அவருக்கு அடிக்குவேட்டான நாலேஜ் இருக்கா, இது எல்லாத்தையும் ஒரு பிரின்சிபல் ஆடிட்டர் ஒரு காம்பனன்ட் ஆடிட்டருடைய காம்பிடென்ஸு, ஸ்ட்ரென்த்து, ஸ்கில்லு, டேலண்ட்டு, ட்ராக் ரெக்கார்டு, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணலாமா, செக் பண்ணலாமா, செக் பண்ணணுமா அப்படின்ற கேள்விக்கு ரெண்டு பதில். ஒன்று, பண்ணலாமே என்ன தப்பு, இன்னொன்று பண்ணவே கூடாது அப்படின்னு. பண்ணலாமே என்ன தப்பு அப்படின்னா எப்போ தெரியுமா நீங்கள் செக் பண்ணணும்? பிரின்சிபல் ஆடிட்டர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருந்து ஒருவேளை காம்பனண்டோட ஆடிட்டர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிடையாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தா மட்டும்தான் ஒரு பிரின்சிபல் ஆடிட்டர் ஒரு காம்பனண்ட் ஆடிட்டருடைய காம்பிடன்ஸை செக் பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். செகண்ட் ஆன்சர் நான் சொன்ன மாதிரி நோ நோ நோ, நீங்க செக்கே பண்ணக்கூடாது. ஏன் செக் பண்ணக்கூடாது? ஏன்னா ஒரு பிரின்சிபல் ஆடிட்டர் எப்படி ஒரு மெம்பர் ஆஃப் சி இன்ஸ்டிடியூட்டோ ஐசிஏஐயோ அதே மாதிரி ஒரு காம்பனண்ட் ஆடிட்டரும் சிஏ இன்ஸ்டிடியூட்டோட ஒரு மெம்பர் தான். ஹீஸ் ஆல்சோ ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஜஸ்ட் லைக் யூ. அப்படின்னும் போது வாட் கொம்பு உனக்கு மட்டும் முளைச்சி ஃபை டு செக் மீ அப்படின்னு சொல்லி காம்பனண்ட் ஆடிட்டர் காண்டாயிடுவார். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இஃப் யூ ஆர் த பிரின்சிபல் ஆடிட்டர் அண்ட் யூ ஹேவ் அ காம்பனண்ட் ஆடிட்டர், அந்த காம்பனண்ட் வந்து பிரான்ச்சா இருக்கலாம், சப்சிடரியா இருக்கலாம், ஜாயிண்ட் வெஞ்சரா இருக்கலாம், அசோசியேட்டா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். பட் அந்த காம்பனண்டோட ஆடிட்டர் வந்து இஃப் ஹி இஸ் அ மெம்பர் ஆஃப் ஐசிஏஐ, தென் டோன்ட் டச் ஹிம். டோன்ட் யூ டேர் டெல் ஹிம் லைக் ஓகே நான் உங்க ஒர்க் ரிவ்யூ பண்ணணும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? ரெண்டாவது, நான் வந்து உங்களோட காம்பிடன்ஸ் செக் பண்ண போறேன், கன்சிடர் பண்ண போறேன், அதெல்லாம் நீங்க சொல்லவே கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், ஆக்சுவலி வந்திருக்கணும், வரலனா இப்போ நான் சொல்றேன் அந்த டவுட்டை, அப்புறமா ஆமால இந்த டவுட் ஏன் எனக்கு வரவே இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு ஆன்சர் சொன்னேன். ஒன்று வந்து நோ நோ டோன்ட் டச் அப்படி சொன்னேன், இன்னொன்று கன்சிடர் பண்ணலாமே வாட்ஸ் ராங் அப்படி சொன்னேன். தெரியுமா? அதுல அவரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிடையாது, அவர் வந்து நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருப்பாரு, அதனால தான் நீங்க அவரோட காம்பிடன்ஸை வந்து ப்ராபப்ளி நீங்க கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். தெரியுமா? அது ஏன்? why is that ஒரு காம்பனண்டோட ஆடிட்டர் எப்படி வந்து ஒரு நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருக்க முடியும்? இந்தியாவில் மெஜாரிட்டி 99% ஆஃப் ஆல் த என்டிட்டிஸ்க்கு டெஃபினட்டா ஆடிட்டரா நீங்க அப்பாயிண்ட் பண்ணப்படணும். எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்னா டெஃபினட்டா யூ சப்போஸ் டு பி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தானே. எப்படி ஒரு காம்பனண்டோட ஆடிட்டர் நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்தியாவில் உங்களோட கம்பெனி இருக்கு, கம்பெனியோட பேஸ் இருக்கு, உங்களோட பிரான்ச் வந்து யூ ஹேவ் வென்ச்சர்ட் அவுட் டு தஜிகிஸ்தான் ஆர் ஆப்கானிஸ்தான், அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு, ஓகேவா, ஒரு துருக்கி அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கிற அந்த பிரான்ச் வந்து இட் ஹேஸ் டு அபைட் பை த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் துருக்கி, இட் ஹேஸ் டு அபைட் பை த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் கஜகிஸ்தான், அப்படி தானே? அப்போ அந்த ஊருடைய லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி ஒரு நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கூட அங்கே ஆடிட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் பிரின்சிபல் ஆடிட்டராக இருக்கிற நீங்கள், ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் பர்சனலாக இருக்கிற நீங்கள், ஒரு பிரான்ச் ஆடிட்டருக்கு போதுமான அளவு காம்பிடன்ஸ் இருக்கான்னு கன்சிடர் பண்ணலாம். மற்ற எந்த சுச்சுவேஷன்லையும் யாரையும் போய் டச் பண்ணி அடி வாங்கி கட்டிக்காதீங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த டாபிக். உங்களுக்கு இதை தவிர எஸ்ஏ 600ல இல்லை 610, 620, 540, 450, 520 எதில் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்க, அதை நான் உடனே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி தரேன். இதை தாண்டி ஃபுல் ஃப்ளெட்ஜ் கிளாஸஸ் வேணும்னாலும் நீங்கள் கீழே மென்ஷன் பண்ண போறீங்க, அதுக்கான லிங்கை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். பாய்.